இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரியின் நேசம் ஊழியங்கள் சார்பாக மகளிர் தின வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மார்ச் 8ஆம் தேதி அனைத்துலக மகளிர் தினமாக உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளில் மகளிரின் பெருமைகளை எடுத்துரைந்து எப்படி ஒரு பெண் தாயாக, மகளாக, மனைவியாக, பாட்டியாக, குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறார், பேருதவியாக இருக்கிறார்கள் என்று அனைவரும் புகழ்ந்து பாடி அது டிபேட் எல்லாம் நடத்துவார்கள். ஆகையால் இன்றைய மகளிர் தின நேரத்திலும் கூட நம்முடைய வேதாந்தத்திலிருந்து அநேக பெண்களை ஆண்டவர் முன்னிறுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுடைய குணாதிசயங்களை பெற்று நாம் விளங்கும் போதுதான் நிச்சயமாகவே நாம் உலகத்தார் மத்தியிலும் மட்டுமல்ல ஆண்டவர் சமூகத்திலும் போற்றக்கூடிய பெண்ணாக நாம் மாறிவிடுவோம். ஏனென்றால் வேதாம் நம்மை சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்த்திலும் உயர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, குணசாலியான ஸ்திரீ தான் மிகவும் பிரியமான ஸ்திரீ. இன்று அநேகர் தன்னுடைய உடல் அழகினாலும் படிப்பினாலும் அந்தஸ்தினாலும் பெண்கள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் நாம் குணசாலியான ஸ்திரீயாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பேறு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் விளங்குவோம். ஆகையால் நாம் வேதாந்தத்தின் அடிப்படையிலிருந்து எந்தெந்த குணாதிசயங்களை நாம் பெண்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஒரு முன்மாதிரியாக அந்த பெண்களை தேவன் வேதாந்தத்தில் குறித்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் முழு நிச்சயமாக மாற்றம் பெறும். ஆகையால் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பெண் சாராள். நம் அனைவருக்கும் தெரிந்தபடி சாராள் ஆபிரகாமின் மனைவியாக இருந்தார். சாராளும் ஆபிரகாமும் ஒரு நெருங்கிய உறவினர் முறையினர் தான். அவர்கள் ஊர் என்னும் கல்தேய தேசத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு ஏராளமான செல்வங்களும் பொன்னும் பொருளியும் ஆடு மாடுகளும் இருந்தது. ஆனாலும் இங்கு முதலாக சாராளை அறிமுகப்படுத்தும் பொழுது தேவன் இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார். ஆதியாகமம் 11:30, சாராளுக்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தார். பிரியமானவர்களை, நீங்கள் சாராளின் குணாதிசயங்களை பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய உள்ள குறைவை பற்றி சற்றும் கவலைப்படாதவர்களாக இருந்தார்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, மற்றவர்கள் அதை கேலி பண்ணாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் ஏனென்றால் கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டுவான் என்று மத்தேயு 6:27 கூட நாம் படிக்கிறோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் அநேக காரியங்களினால் எப்பொழுதும் பெண்கள் கலங்கி கொண்டே இருப்பார்கள். இப்படி நடந்து விடுமா, அப்படி நடந்து விடுமா என்று. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து யோசித்து கலங்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த சாராளை பாருங்கள், அவள் தனக்கு பிள்ளை இல்லாததை குறித்தும் அவள் எந்த கவலையும் கொள்ளவே இல்லை. ஆபிரகாமோடு தன் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த தருணத்திலும் எந்த குறைவுகளையும் கண்டு சற்றும் மனம் கலங்காமல் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஏராளமான காரியங்களை பெற்று அனுபவிக்கலாம். சாராள் கூட தன்னுடைய குறைவை குறித்து எந்த கவலையும் படாமல் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தால் கடைசியில் நமக்கு தெரிந்தது, அவளும் கூட ஒரு தாயாக தேவன் அனுமதித்தார். நாம் தேவனுடைய பார்வையில் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, எதற்கும் கவலைப்படாதவர்களாக சாராளை போல இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். அநேகம் தரம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், கலங்கி 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 அழுது 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 தேவனிடம் ஒரு சோகமுகமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் எல்லா காரியங்களையும் சாதித்து முடிய முடியும். அது குடும்பத்தில் மற்றவர்களுக்கு பிரியமில்லாத காரியம். ஏனென்றால் இங்கு சாராள் ஒரு செல்வந்தவாதியாக இருந்தபடியால் அநேக வேலைக்காரிகளை மற்றும் அநேக காரியங்களை கவனிக்க வேண்டிய காரியமாக இருந்தது.
ஆகையால் அவர் ஒரு குறைவை நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்திருந்தால் எந்த காரியத்தையும் சீர்படுத்த முடியாது. ஆகையால் சாராள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார்கள், தன்னுடைய குறைவை பற்றி கவலைப்படாமல். ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததை நினைத்து அதிகமாக வருந்தி வாழ்க்கையை அனுபவிப்பதை விட்டுவிட்டு நாம் சோர்ந்து போவதை காட்டிலும் தைரியமாக மன தைரியத்தோடு இந்த உலகத்தை நாம் எதிர்கொள்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா காரியங்களையும் குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது காரியம், சாராள் ஆபிரகாமுக்கு அதிகமாக கீழ்ப்பிடிந்து அவரை பின்தொடர்ந்தார்கள். சாராளும் கூட ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலிருந்தான் வந்தவர்கள். நாம் ஏற்கனவே அறிந்தபடி ஆபிரகாமும் சாராளும் நெருங்கிய உறவினர்கள் தான். ஆபிரகாமும் சாராவுக்கும் ஒரே தகப்பன் தாய் மட்டும்தான் வேறு. ஆகையால் அவர்கள் ஒரு கூட்டு குடும்பமாக ஊர் என்ற கல்தைய தேசத்தில் அநேகந்தரம் அவர்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். பொதுவாக பெண்கள் தங்களுடைய தாய் தகப்பன் வீட்டோடு அதிகமாக அட்டாச் பண்ணி இருப்பார்கள். எங்கேயாவது இதை விட்டு கிளம்ப வேண்டும் என்றால் அவர்கள் அதிகமாக யோசிப்பார்கள். நான் வரமாட்டேன், நீங்கள் செல்லுங்கள் என்றெல்லாம் கூறி அதிக சாக்கு போக்கு கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு இடத்திலிருந்து பழகிவிட்டால் அதை விட்டு வருவது கடினம். ஆனால் இந்த சாராள் ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்த பொழுது 75, சாராளுக்கும் 65. அதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அவளும் புறப்பட்டு சென்றார். நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பிரியமானவர்களை, இங்கு கூறுவது நீ உன் தேசத்தை விட்டு செல்ல வேண்டும், நீ உன் இனத்தாரை விட்டு செல்ல வேண்டும், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட வேண்டும். இந்த தேசம் சாராளுக்கும் ஒரே தேசம்தான், கல்தைய தேசத்துல ஊர் என்ற பட்டணம். இனம் ஒரே இனம்தான், தகப்பன் ஒரே தகப்பன் தான். எல்லா காரியத்தையும் நம்மை சூழ்ந்திருக்கிற அதிகமாக பற்றுதலை கொண்ட எல்லா காரியத்தையும் விட்டு விலக வேண்டும் என்று ஆபிரகாம் பணித்த போது சாராள் கூட எந்தவித மறுப்பீடும் சொல்லாமல் அவரோடு பயணித்தார். எனக்கு தான் இவ்வளவு வயதாகிவிட்டதே, நான் ஏன் உங்களோடு வர வேண்டும் என்றெல்லாம் எந்தவித ஒரு தர்க்கமும் பண்ணாமல் பொறுமையாக அவரோடு கூட சென்றார். பிரியமானவர்களே, அவர்கள் இந்த சாராளின் கீழ்ப்பிடுதல் தான் மிகவும் வெளியேறப்பட்டது. நாமும் கூட சாராளை போல கணவனுக்கு அநேக காரியங்களில் நாம் கீழ்ப்படுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெண்களும் ஈக்குவலாக படித்து வேலை செய்வதனால் அநேக குடும்பங்களில் கணவன்மார்களை, பெற்றோர்களை, உற்றார் உறவினர்களை, வயது முதிர்ந்தவர்களை மதிப்பதே இல்லை. நம் குழந்தைகள், பெண்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நாம் தாய் தகப்பன்மாரையும் மதிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். மறு வீட்டுக்கு பெண்கள் செல்லும் பொழுது அவர்கள் மாமியாரையும் மாமனாரையும் அதிகமாக மதித்து, உற்றார் உறவினர்களை, நாத்தனார் மைத்துனர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டும். இங்கு சாராள் அப்படிதான் இருந்தார்கள். கீழ்ப்பிடுதலோடு அனைவரையும் மரியாதையாக நடத்தக்கூடிய பெண்ணாக இருந்தார். அப்படியே தேவாதி தேவன பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து வைத்திருக்கிறார். 1 பேதுரு 3:6, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று கூறினார். அப்படி என்றால் அதிக மரியாதையோடு அழைத்தார்கள். எந்த தரைக்குறைவான வார்த்தைகளோ கீழ்த்தரமான வார்த்தைகளையோ அவள் கணவனை கூப்பிட்டு அழைக்கவே இல்லை. இந்த காலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் கிறிஸ்துவ குடும்பங்களில் கூட கணவன்மாரை எவ்வளவு கேவலமாக பேசி அழைக்கிறோம், மற்றவர்களிடம் கேவலமாக அவரை பற்றி குறை கூறுகிறோம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமான ஒரு கேரக்டர் என்னவென்றால் சாராள் ஆண்டவனே என்று ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தார். நாமும் கூட நாம் அதிகமாக கவலைப்படாமல், ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவளுக்கு பிள்ளைகளாக இருப்போம். நாம் சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பது என்பது சாராளுடைய பெயர் அநேக ஜாதிகளுக்கு தாயாவாள் என்று. நாமும் கூட அந்த சாராளுடைய ஜாதி கூட்டத்தில், இனக்கூட்டத்தில் நாம் இணைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கணவன்மாரை மதித்து, உற்றார் ஒருவனை மதித்து, பெரியவர்களை மதித்து, பெற்றோரை மதித்து, மாமனார் மாமியாரை மதித்து, நம்முடைய கணவன் வீட்டு மக்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் கீழ்ப்படுதலில் உள்ள
ஆவியை பெற்று நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு மகளிராக நாம் திகழ முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். அடுத்ததாக சாராளுடைய ஒரு உயர்ந்த குணம் என்றால் ஒரு உபசரிக்கும் தன்மை. யார் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை உபசரிப்பதில் மிகவும் நேர்த்தியாக இருந்தார்கள். ஒரு முறை ஆபிரகாம் கூடாரத்தில் இருக்கும் பொழுது பகலின் உஷ்ண வெளியில் 3 மனிதர்கள் கூடாரத்துக்கு வந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே ஆபிரகாம் புரிந்து கொண்டார், இது தெய்வீக மனிதர்கள் என்று. அப்பொழுது ஆபிரகாம் சொன்னது, ஆண்டவன்மார்களே, நீங்கள் என்னை விட்டு கடந்து போக செல்லக்கூடாது, இந்த நிழலில் தங்குங்கள், சிறிது இளைப்பாரி புசித்து குடித்து பிற்பாடு செல்லுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்படியே இருக்கும் பொழுது ஆபிரகாம் சொன்னது ஆதியாகமம் 18:6. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 பிடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். பிரியமானவர்களே, இது பகலின் உஷ்ணமான வேளை. அவர்கள் அப்பொழுது சாராள் கூட அவர்கள் சாப்பிட்டு படுத்திருப்பார்கள். ஆனால் தீவிரமாக ஆபிரகாம் சாராளின் கூடத்திற்கு தான் சென்று, நீ 3 படி மெல்லிய மாவு எடுத்து அப்பம் சுடு. எத்தனையோ வேலைக்காரர்கள், ஆபிரகாமுக்கு 318 பேர் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இந்த சாராள் ஒரு ஸ்பெஷலாக அப்பம் சுடுவார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய குக்கிங்லையும் அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படி சொன்ன உடனே சாராள் எடுத்து மெல்லிய மாவு எடுத்து அப்பம் சுட்டு வந்தவர்களை உபசரித்தாலாம். பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு நம் வீட்டுக்கு வருகிறவர்களை பெண்களாகிய நாம் உபசரிக்கிற குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு தாய் வீட்டுமார்கள் பெண்கள் மட்டும் வந்தால் அவர்களை எப்படி உபசரிக்கிறோம்? நாம் கணவன்மார் வீட்டிலிருந்து உறவினர் வந்தால் எவ்வாறு உபசரிக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எல்லாரையும் ஒருமனதாக நேசித்து சாராளை போல நாம் உபசரிக்கும் குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கு சாராளை தான் ஆபிரகாம் நீ அப்பம் சுட வேண்டும் என்று பணிக்கிறார். அப்படி என்றால் சாராளுக்கு சமையல் கலையும் நன்றாக தெரிந்திருக்கிறது. நாம் இந்த காலத்து பெண்களை போல் இல்லாமல் எனக்கு அது தெரியாது, இது செய்ய தெரியாது, இந்த சாப்பாடு செய்ய தெரியாது, நாம் எங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாம், ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் என்றெல்லாம் பணத்தை விரயமடிக்க கூடாது. சமையல் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களாகிய நாம் சாராளை போல நல்ல சமையல் கலை வல்லுநராக திகழ வேண்டும். நாம் சாராளை போல மற்றவர்களை உபசரிக்கும் திறன் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். ஆகையால் மகளிர் தினத்தின் மேன்மைக்காக மகளிரின் மேன்மை முக்கியமான குணம் வருகிறவர்களை உபசரிக்க வேண்டும். நன்றாக சமையல் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். சமையல் தொழிலை ஒரு இழிவான காரியமாக எண்ணவே கூடாது. இன்று காலத்து பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறார்கள். IT நிறுவனத்தில் பணிபுரிகிறோம், அதிகமான சம்பளம் வாங்குகிறோம், எதற்கு நாம் சமையலை கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதோ ஆர்டர் பண்ணால் வந்துவிடும். அப்படியல்ல. இங்கு சாராள் அதிக செல்வந்தர், அதிகமான வியாபாரிகள், மர்ச்சன்ட்ஸ். அவர்கள் வீட்டிலே 318 பேர் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் சாராள் தனியில் கையின் திறமையை காண்பித்ததாக நல்ல கை தெரிந்த சமையல் கலை நிபுணராக இருந்தார். ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் ஒரு சமையல் கலையை கற்றுக்கொள்வதில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். அதை ஒரு கேவலமான தொழிலாக, இழிவான தொழிலாக நினைக்கவே கூடாது. வருகிறவர்கள் நாம் உபசரிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட மக்களாக இருந்தால், நம்முடைய வீட்டை தேடி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டும் என்று வந்தால் உடனே உபசரிக்க வேண்டும். எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்து வந்தது. நாம் அந்நியரை உபசரிக்கும் பொழுது அறியாமல் தேவதூதரையும் உபசரிக்க முடியும். அங்கு ஆபிரகாமிடம் வந்தது தேவதூதர்கள் தான். அந்நியரை உபசரித்ததினால் அங்கு சாராளுடைய நிந்தை, நல்லடியாயிருந்த நிந்தை நீக்கப்பட்டது. அவர்கள் கொடுத்த வாக்கு அடுத்த வருடத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே சாராள் ஒரு மகனை பெற்றிருப்பாள் என்பதுதான். பிரியமானவர்களை, நாம் மற்றவர்களை உபசரிக்கும் பொழுது, குளிர வைக்கும் பொழுது, அவருடைய வயிற்றை நன்றாக குளிர வைக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் நம் தலையில் வந்து பலிக்கும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதில் மிகவும் கவனமாக இருப்போம். அதற்காக வந்தவுடன் அதிகமாக செலவு பண்ணி அதிகமாக பார்க்க வேண்டும் அல்ல. நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொண்டு மனதார அவர்களை வரவேற்று உட்கார வைத்து அன்பாக பேசி அவர்களை உபசரிக்கும் பொழுது அவர்கள் உள்ளம் குளிர்ந்து வயிறு குளிர்ந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் பெண்களாகி நமக்கும் நம் வீட்டார் அனைவருக்கும் அது வந்து சேரும். தேவன் கிருபை செய்வாராக.
அடுத்தது சாராளின் விசுவாசம். இங்கு சாராள் கூட முதலாவது பார்க்கும் பொழுது அவர்கள் தன் குழந்தையின்மையை பற்றி கவலை இல்லாதவர்களாக இருந்தார்கள். மற்றவர்கள் கூறின போது கூட நகைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை பார்க்கும் பொழுது சாராள் என்னவோ விசுவாசியாதவள் போல் தோன்றும். ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு தான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது எவ்வளவு தூரம் அது ஆபிரகாம் சாராளோடு பகிர்ந்து கொண்டிருப்பாரோ தெரியாது. ஆனால் சாராள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். ஆபிரகாம் கூட சில சமயத்தில் விசுவாசத்தில் நிலை குலைந்து போகும் பொழுது சாராள் சொன்னார், அடிமை பெண்ணோடு சேர்ந்து குடும்பத்தை கட்டும் என்று சொல்லிட்டு உடனடியாக கீழ்ப்படிந்து விட்டார். ஏனென்றால் 75வது வயதில் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார். 86வது வயது வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. அவர் சற்று விசுவாசத்தில் குறைந்து போய் இருந்திருந்தார். அதை கவனித்த பொழுது சாராள் இந்த ஆலோசனை சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்டார். ஆனால் சாராளோ அவர் இறுதி வரை தன்னுடைய விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்ட மகளாக தான் இருந்தார். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ பெண்களுக்கு விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். அதிகமாக குடும்பத்தில் அநேக காரியங்களுக்கு நாம் முடிவெடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம். கணவன் சொல்கிற ஆலோசனையும் பிள்ளைகளுக்காகவும், தாய் தாப்பன்மாருக்காகவும், மாமனார் மாமியாருக்காகவோ, நாத்தனார் மையத்திற்காகவோ வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நாமே துணிந்து எடுத்து விடக்கூடாது. ஆனால் விசுவாசத்தோடு தேவனுடைய சந்நிதியில் வைத்து நாம் தேவனிடம் பெற்றுக்கொள்ள மக்களாக இருக்க வேண்டும். சாராளை போல நாம் விசுவாச மக்களாக இருக்க வேண்டும். அநேகர் கிறிஸ்தவ பெண்கள் விசுவாசம் என்றால் விரும்புவதே இல்லை. அது என்ன விசுவாசமா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகலாம், எப்பொழுதாவது ஜப கூட்டத்துக்கு போகலாம், அது சரி. இதை கருத்து தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அது எப்படி முடியும்? அதெல்லாம் இந்த காலத்தில் சரிப்பட்டு வராது, ஆகாத காரியம் என்றெல்லாம் கூறுவார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆகையால் நாம் சாராளை போல பெண்களாகி நாம் விசுவாசிகளாக, கிறிஸ்துவ விசுவாசிகளாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அதிக விசுவாசம் வைக்கிற மக்களாக, எதற்கெடுத்தாலும் எதை கொடுத்தாலும் தேவனிடம் விசுவாசம் வைத்து செய்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாராளை போல பெயர் பெற்றவர்களாக, செல்வச்சேர்க்கு பெற்றவர்களாக கடைசி வரை நாம் வாழ முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது எஸ்தர். நாம் எஸ்தர் புஸ்தகத்தை பற்றி அனைவரும் அறிந்தோம். எஸ்தர் ஒரு யூத குலராக இருந்தாலும் அங்கு மற்றவர்களோடு சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது அந்த மேதியா பெர்ஷியா ராஜ்யத்தின் அகாஸ்வரி காலத்தில் அது 127 மாகாணங்களுக்கும் அதிபதியாக, ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இருந்த அவளுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டார். எத்தனை அதிசயம் பாருங்கள்! சாதாரண ஒரு பணிப்பெண்ணு கூட கேவலமான ஒரு அடிமை வாழ்வை நோக்கி சென்ற பெண்ணுக்கு தேவன் ஒரு மகத்துவமான ராஜகுல மேன்மையை கொடுத்தார். காரணம் என்ன? எஸ்தரின் ஒரு குணாதிசயங்கள் தான். முதலாவது எஸ்தர் கீழ்ப்படிதல். சாராளை போல எஸ்தரும் அதிகமான கீழ்ப்படிந்த குணமுள்ளவராக இருந்தார். இன்று அநேக பெண்களுக்கு தேவை கீழ்ப்படிதல் தான். நாம் மற்றவர்கள், பெரியவர்கள், பெற்றோர், கணவர், மாமனார் மாமியார் நல்ல காரியம் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். எதற்கெடுத்தாலும் மறுபேச்சு பேசி உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும் என்ற காரியத்தை நாம் மேம்படுத்தவே கூடாது. எஸ்தரும் அவ்வாறுதான் கீழ்ப்படிந்த மகளாக இருந்தார். எஸ்தர் 2:20 எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்திருந்தாள். பிரியமானவர்களே, இப்பொழுது எஸ்தர் ஒரு ராஜாத்தி. 127 நாடுகளுக்கு அதிபதியாக இருந்த அகாஸ்வேரு ராஜாவின் மனைவி. அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தால் இவரும் ராஜாதி ராஜாத்தியாக இருந்தார். அப்படி இருந்தும் அந்த மேன்மை அவர் தலைக்கணம் ஏறாதபடி அவள் பார்த்து கொண்டார். இப்பொழுது மொர்தெகாய் என்ன சொன்னாரோ அதற்படிதான் கேட்டார். ஏனென்றால் அவர் சொல்லியிருந்தார், நீ யூதகலம் வேண்டும், யாரிடையும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது மேதியா பெர்ஷியா மாகாணம். ஒருவேளை தன் பூர்வோத்தரத்தை அறிவித்திருந்தால் அது ராஜமேன்மை கிடைத்திருக்காமல் போயிருக்கலாம். கிடைத்த பின்பும் அவள் கவனமாக இருந்தாள். இப்பொழுதும் மொர்தெகாயின் சொற்படி கேட்டு தன் வளர்ப்பு தகப்பன் மொர்தெகாய் சிறிய வயதிலிருந்து எஸ்தர் என்னும் அக்சாலை தன் சொந்த குமார்த்தியை போல வளர்த்து வந்தாள். மொர்தெகாய் அவரும் வெட்டப்படுத்தவர் தான்.
ஆனாலும் தன் தகப்பன் சொற்படி கேட்டு இப்பொழுதும் நடந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியமானவர்களே, நாம் தாய் தகப்பனுடைய சொற்கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? எந்த காரியத்திலும் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறோமா? இல்லை என்றால் நான் அதிக படித்தவன், நான் அதிகமாக சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று தாய் தகப்பன்மார்களை உதாசீனம் பண்ணுகிறோமா? இந்த எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு ராஜாதி ராஜாத்தி. அப்படி இருந்தும் நான் கீழ்ப்படிந்தாள். தன் வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெகாயின் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அதனால் அவள் பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள். எந்த விதத்திலும் தலைக்கணம் ஏறாதபடி தன்னை காத்து கொண்டாள். ஆகையால் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் தலைக்கணம் பிடித்தவர்களாக திரிகிறோமா பெண்கள்? அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். எஸ்தர் போல் தாழ்மையாக கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக நாம் தெரிய வேண்டும். அடுத்தது எஸ்தரின் ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஜனங்களுக்காக மன்றாடுதல். அநேக யூதர் குலங்களுக்காக அவர் மன்றாட வேண்டியதாக இருந்தது. ஒருமுறை நமக்கு தெரிந்தபடி அந்த ஆமான் என்பவன் ஒரு தீவினையை செய்து யூதகுல மக்களே அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அது முதலில் எஸ்தருக்கு தெரியாமல் இருந்தது. அதை மொர்தெகாய் அறிவித்த பொழுது எஸ்தர் கூறினது, நான் எப்படி ராஜ சமூகத்தில் செல்ல வேண்டும்? அவர் என்னை அழைக்கவில்லையே, அழைப்பித்தால் ஒழிய செல்லக்கூடாது என்பதாம். அந்த காலத்தில் பெண்கள் யாரும் அந்த கொலு மண்டபத்தில் வீட்டிற்கும் ராஜா முன்பாக கூப்பிட்டால் ஒழிய வரக்கூடாது. அப்படிதான் எஸ்தர் அந்த மேதிய பரிசு வைக்கப்படி கூறினாள். ஆனாலும் மொர்தெகாய் சொன்னது, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். ஒருவேளை இந்த காரியத்துக்காக கூட உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, நீ யார் கண்டது என்று சொன்ன பொழுது உடனே தன்னை தாழ்த்தி, சரி நான் மன்றாடுகிறேன் ஜனங்களுக்காக, நான் செத்தாலும் பரவாயில்லை என்று கூறினார். எஸ்தர் 4:16, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். நாம் பிரியமானவர்களே, ஜனங்களுக்காக மன்றாடுகிற மகளாக எஸ்தர் காணப்பட்டாள். நாமும் கூட நம்முடைய இந்திய தேசத்து மக்களாக நாம் மன்றாடுகிற கடமைப்பட்டுள்ளோம். ஏனோ தானம் என்று எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது, நல்ல கணவன் கிடைத்து விட்டார், நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் ஏன் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் இதன் மூலம் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுதுதான் எஸ்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தில் இருக்கும் பொழுதுதான் மற்ற ஜனங்களுக்காக மன்றாடினாள். நாமும் கூட இந்திய தேசத்து பெண்களுக்காக நாம் மன்றாட கடமைப்பட்டுள்ளோம். இது கூட டிவியில் கூட சொல்கிறார்கள், ஒரு பெண் அதிகமான போதை, இளம் பெண் 19 வயதுதான், போதை மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இறந்து போய்விட்டாள். எத்தனை வருத்தம் பாருங்கள். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் பெண்களாகிய நாம் மற்ற இள வயதின் பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் வயோதிபருக்காகவும் இந்த போதை வசத்தில் சிக்கிக்கொண்ட பெண்களுக்காகவும் விபச்சாரத்தில் இருக்கிற பெண்களுக்காகவும் லாகரி வசதிகள் விக்கிரகாரத்தில் இருக்கிற பெண்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த சித்தம். ஒருவேளை அதற்காக கூட நம்மை தேவன் கிறிஸ்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள் எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்காக இந்திய தேச பெண்களுக்காக நாம் மன்றாடுகிறோம், அவருடைய விடுதலைக்காக நாம் மன்றாடுகிறோம் என்று சிந்திப்போம். எஸ்தர் ராஜாத்தை போல நாம் மன்றாடும் பொழுது மட்டும்தான் நாம் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். எஸ்தருக்கென்று ஒரு தனி புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். எல்லாரும் எஸ்தரை போல மாற வேண்டும், எஸ்தரை போல் மன்றாட வேண்டும் என்பதற்காக தான் அப்படி ஒரு தேவனுடைய திட்டம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை நாம் மற்றவர்களுக்காக மன்றாட மறக்க வேண்டாம். எஸ்தரை போல கீழ்ப்பிடிதல் உள்ள மகளாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக அன்னாள். நாம் அன்னாளுடைய பாத்திரம் நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான். அன்னாளுக்கும் கூட அதிக நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவளுடைய சக்களத்தை அதிக மனவழிவாக்கினாள். ஆகையால் அன்னாள் செய்தது, ஒரு நாள் தேவாலயத்துக்கு சென்று தன்னுடைய குறைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணினார். 1 சாமுவேல் 11:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனை, நான் மனம் கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பிரியமானவர்களே, இந்த ஏலி கூட பிரதான ஆசிரியர் கேட்கிறார். அன்னாள் ஜெபம் பண்ணும் பொழுது அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்ததன், அவள் அதிகார் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நீ எந்த மட்டும்
வெறித்திருப்பாய், வெறியை விட்டு விலகி என்று சொன்ன பொழுது இப்படி சொல்லுகிறாள். அப்படியெல்லாம் ஆண்டவனை, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, ஆண்டவரின் சமூகத்தில் நாம் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட பெண்களாகி நாம் எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும். மற்றவரிடம் சொல்லக்கூடாது. மற்றவர்கள் கேட்பவர்கள் நல்லபடியாக கேட்பார்கள், பின்பாடு தூத்தி திரிவார்கள். அதுக்கு எந்தவித பலனும் கிடைக்காது, பயனும் கிடைக்காது. நாம் மறுபடி நாம் தான் சொந்து போடுவோம். ஐயால் பெண்களாகிய நாம் மற்றவரிடம் அதிகமாக நம்முடைய கவலைகள், பிரச்சனைகளை எல்லாம் ஒப்பனாக பகிர்ந்து கொண்டே இருப்போம். அது தேவனுக்கு பிரியமில்லாதது. நம்மை அழுத்துகிற எல்லா பாரங்களையும் விட்டு தேவனுடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் ஊட்டிவிட்டு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மறுநாள் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்ட பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, மனமகிழ்ச்சியாக இருந்தாள். நாமும் கூட எந்த காரியம், நம் வீட்டில் ஒரு பிரச்சனையா, கணவனை குறித்து பிரச்சனையா, மற்ற ஊழியக்காரர்கள் சில வேலையை சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் அதையே ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு அங்கு உள்ளவர்களுக்கு எழுதுவது, இங்கு உள்ளவர்களுக்கு எழுதுவது என்ற காரியம் வேண்டாம். நாம் நம்முடைய வீட்டில் இருந்து ஒரு தனி ஜபத்தை ஏற்படுத்தி நாம் எழுதியை ஊற்றிவிடும் பொழுது நிச்சயமாகவே எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் தீர்த்து போட வல்லவராக இருக்கிறார். ஆகையால் அன்னாளை போல நாம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த மகளிர் தினத்தில் நாம் அதை குறித்து ஒரு முடிவு எடுப்போம். கடைசியாக இயேசுவின் தாயாகிய மரியாள். இங்கு இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர் இயேசுவின் தாயாக சூஸ் பண்ண பொழுது அதிக ஆசீர்வாதங்கள். அங்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறார்கள், அந்த குழந்தை பிறந்த போது கூட அவர்கள் அந்த ஆட்டிடியர் வந்து நாங்கள் கூட தேவதூதர்களை சந்தித்தோம் என்று குழந்தையை பற்றி அதிகமாக பிரைஸ் பண்ணினார்கள். அங்கு தேவாலயத்தில் கூட சிமியோனும் அன்னாலும் அதிகமாக பிரைஸ் பண்ணினார்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மரியாள் அதிகமாக கர்வப்படவில்லை, தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். லூக்கா 2:19, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். பிரியமானவர்களே, நாம் அநேக பெண்கள் எல்லா காரியத்தையும் அநேக இருதயத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரை பற்றி காரியங்கள் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை மற்றவர்களிடெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பாருங்கள், எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றோ, இல்லை ஒரு குறை மாமனார் பற்றியோ மாமனார் பற்றியோ நாத்தனாரை பற்றியோ மற்ற கணவரை பற்றியோ மற்றவர்களை குறை கூறுவது கூட ஒரு மிகவும் அருவருப்பான செயல். ஐயால் மரியாதை போல எல்லா காரியத்தையும் நாம் இருதயத்தில் வைத்து நாம் சிந்தனை பண்ண வேண்டும். மரியாள் தேவனுடைய தாயாக தெரிந்து கொள்ளப்பட்டது அதிக சிறு வயது, 17 முதல் ஒரு 20 வயதுக்குள் தான் இருக்க வேண்டும். அந்த சிறு வயது பெண்ணிலே அவர் தன்னுடைய குறித்த காரியங்களை எல்லாம் இதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். யாரிடையும் விடுவிடாக சென்று அழைப்பிக் கொண்டிருக்கவில்லை. ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, பெண்களாகிய நாம் அதிகமாக விடுவிடாக ஏறி சென்று நாம் மற்றவர்களுக்கு நம் குடும்பத்தாரை பற்றி குறை சொல்லுவதோ பெருமை தம்பட்டம் அளிப்பதோ கூடாத காரியம். மரியாதை போல எல்லா காரியங்களையும் இருதயத்தில் வச்சு சிந்தனை பண்ண கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. மகளிரின் பெருமைகளை உணர செய்யத்தக்கதாக நீர் இந்த நாளை ஏற்படுத்தின தயவுக்காகவும் கொடாவே சுத்தம். இப்பொழுதும் ஆண்டவரை வேதாந்தத்தில் உள்ள சில மகளிரை பற்றி நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. சாராளை போல நாங்கள் மகிழ்ச்சி உள்ள மக்களாக இருக்க, சாராளை போல ஆண்டவனே என்று கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க, ஆண்டவரை சாராளை போல விசுவாசியாக இருக்க, சாராளை போல நற்குணசாலியாக அந்நியர்களை உபசரிக்கிற மகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எஸ்தரை போல ஆண்டவரை அவள் பெரிய ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட போது கூட தன்னுடைய வளர்ப்பு தகப்பனாய மொர்தகாயின் சொற்படி கேட்டு நடந்தாள் கர்த்தாவே. எப்பொழுது சிறிய வயதில் மொர்தகாயின் பேச்சை கேட்டு நடந்தாலும் அதே போல் தன் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டதும் கூட தனைக்களம் பிடிக்காமல் அவர் கீழ்ப்படிந்து நடந்தாள் கர்த்தாவே. தன் ஜனங்களுக்காக மீட்பு செய்கிற, விடுதலை செய்கிற மகளாக, மன்றாடுகிற மகளாக இருந்தாள் கர்த்தாவே. ஆண்டவரை நாங்களும் கூட எஸ்தரை போல உங்கள் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் வயதில் மூத்தவருக்கும் கீழ்ப்படிந்து மரியாதையாக நடக்க, எங்கள் இந்திய தேச பெண்களுக்காக மன்றாட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. மன்றாட்டின் ஆவியை எஸ்தரை போல ஊற்றி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அந்நாளை போல எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் சொல்லுகிற மக்களாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மற்றவர்களிடம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று
அந்நாளை போல நாங்களும் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய போறது ஸ்தோத்திரம். இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆண்டவரே இயேசுவை குறித்து அநேக காரியங்களை சொல்லப்பட்டது போதும் கூட அவளை அநேகர் பிரைஸ் பண்ணி சொன்னது கூட எல்லாவற்றையும் மனதில் வைத்து சிந்தனை பண்ணினாள் கர்த்தாவே. தான் கேட்ட காரியங்களை மற்றவரிடம் சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை கர்த்தாவே. அதே போல் நாங்களும் பெண்களாகிய நாங்களும் மரியாதை போல அநேக காரியங்களை எங்கள் இதயத்தில் வைத்து சிந்திக்க மற்றவர்களிடம் சென்று வீடு வீடாக சென்று தம்பட்டம் அடிக்காத மக்களாக தாழ்மையாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவர் மனதிலும் நீர் கிருபை செய்ய போறதா ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் எல்லா மகளிரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இழுத்துக் கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.